மண்ணிய புலம்பும் மணிமையில் எரிப்ப பழைகடல் மணிமையில் எரிப்ப அன்னைக்கு இருந்த அழகை இது யாரே காண்பார் அப்படின்னு முடிகிறார். ஏன்னா 17வது நாள் போல அவருக்கு அந்த முடிவு ஏற்பட போவது என்பதை தெரிந்தோ தெரியாமலோ ஆழ்வார் சொல்றார். பாண்டவர்களாம் போர்க்களத்தில் வந்து நிற்கிறாங்க. தரும தேரை விட்டு இறங்கி வந்து கண்களில் நீர் மருகு கண்டவரானை வணங்கி இந்த கர்ணன் மானுலகம் சேர்வானா அல்லது எங்களை வாட்டி வெற்றி பெறுவானா அப்படின்னு கேட்டார். உடனே பரமாத்மா சொல்றாரு, இத்தினம் இரவை சிறுவனும் விஜயனேவினால் இறந்திடும் நாளை அத்தின புறவைத்தே சுயோதனனும் சமீரன் தன் தனைய நான் மடியும். கர்மன் தந்தரே, உங்களுக்கு இனி அச்சம் என்பதும் மிச்சமில்லாமல் போக பச்சாதாபமின்றி அந்த பார்த்தனாக்கிய அர்ஜுனனாலே கர்ணன் என்றும் வாழ்வாள். எல்லோரையும் எமனோகம் சேர்த்த துரியோதனும் பீமனை நாளை அவன் எமனோகம் அனுப்பிவிடும். இதுதான் நடக்க போகுதுன்னு நடக்கிறத அப்படியே சொன்னார். ரொம்ப சந்தோஷம் சுவாமி. முன்ன ஒரு நாள் குளிக்கிற நதியிலே பூர்வசி நாட்டில் கொதிக்கின்ற போது பீமனை காத்த, அரவத்தற்கு கடிக்க வைக்கும் போது காப்பாத்தினேன், பாஞ்சாலி துயிலும் போது கோடிக்கணக்கான ஆடை கொடுத்தவருடைய மானத்தை காப்பாத்தினேன், நாடகத்தில் தூர்வாசமனுடைய சாபம் வராமல் காப்பாத்தினேன், உற்றது சொன்னால் அற்றது பொருத்தம்னு சொல்லி அந்த நெல்லிக்கனியை ஒட்ட வைக்கிறது நீ உதவின, எனக்காக நீ தூது போய் வந்திருக்க. அதே மாதிரி சூரிய அந்த கர்ணனுடைய கவச உண்டத்தை எல்லாம் இந்திரனுக்கிட்டு தானமாக வாங்கிட்ட, திதியை மாற்றி அமாவாசை 2 நாளாக வரும்படியாக செய்து எங்களுக்கு வெற்றி தேடி தந்திருக்க. இதுவரை இல்லாத முறையில் மிகப்பெரிய ஒரு விஷயம் தானே நீ எனக்கு அர்ஜுனனுக்கு தேர்ப்பாங்கன்னா எவ்வளவோ உதவி கணக்கில்லாமல் செஞ்சிருக்கீங்க பகவானே. அதையெல்லாம் நினைக்கும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. கர்ணம் பார்த்தா இங்கே துரியோதனிட சொன்னா, துரியோதனா என்று பாண்டவசேனை அழிக்கப் போகிறேன், அர்ஜுனை கொல்ல போகிறேன். ஆனா ஒரு விஷயம் எனக்கு அடிக்கடி ஞாபகத்து பார்க்கிறேன். இவன் வெற்றி பெறதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தா, காண்டாவனத்தை எரிக்கிற போது அந்த அக்னி பகவான் காண்டீபம் என்ற வெள்ளையும் அராத 4 கைத்தையுடைய காண்டீபத்தையும் அழியாத தேரையும் கொடுத்துருக்கான். அது எங்கிட்ட 2, அது எங்கிட்ட இல்லை, இருந்தாலும் பரவாயில்லை. பரசுராமர் இருந்தபடிய வில்லை எங்கிட்ட இருந்து போ, அந்த வில்லு இந்திரன் வந்து இந்திரன் வந்து எங்கிட்ட வந்துருது. இந்த வில்லினாலே உலகத்தையே நான் வெல்வேன். ஆகினாலே அப்படிப்பட்ட வகையிலே பார்க்கின்ற போது எனக்கு ஒரு குறை என்னன்னு கேட்டா, அர்ஜுனுக்கு கிருஷ்ணர் தேர் ஓட்டுற மாதிரி எனக்கு ஒரு சிறந்த தேர்ப்பாங்கன் கிடைத்தால் நிச்சயமாக நான் வெற்றி பெறுவேன். அப்படிப்பட்ட சேரு தாரதி நான் எங்க போய் தேடுவேன்னு துரியோதனன் கேட்டான். எங்கேயுமே தேடுறதில்லை, நம்மகிட்டே இருக்கான் ஒருத்தன். நம்மகிட்டயாவா? யார் ஒருத்தன்? வேற யாரு? ஒருவேளை சுகத்துக்காக நம்ம கிட்ட வந்து சேர்ந்தான் பாரு சல்லியன், அவன் தான். நீ கூப்பிட்டா வருவான். அண்ணா கவலை வேண்டாம், நிச்சயமாக சல்லியனை சம்மதிக்கவே, அவன் காலில் விழுந்தாலும் சம்மதிக்க வைக்கிறேன், வெற்றி நிச்சயம் அப்படின்னு. நீங்க மட்டும் போர்ல வெற்றி தேடி தரணும் அப்படின்னு கண்டிப்பா நிச்சயமா செய்யறேன். ஏன் தெரியுமா? செல்ஜோத்து கடல் என்றே கலியேனா திண்டோர் வளர்த்ததனால் செயல் வேறுண்டோ. நீ போட்ட சாப்பாடு, அறுசுவையான உணவு, அந்த நாடு கொடுத்து என்னை வாழ வச்சிருக்க. எவ்வளவு பெரிய நன்றிக்காவது என்னுடைய உயிரை கொடுத்தாவது நான் உன்னை போர்ல வெற்றி பெற செய்வேன், தவிர அந்த கடனை நான் செஞ்சோது கடனை கழிக்காம சாங்க மாட்டேன் அப்படின்னு. சில பேர் வந்து பல கடன் இருக்கு, கடல்ல எத்தனையோ வகை இருக்கு. ஒன்று இறைவனுக்கு நாம் செலுத்தக்கூடிய கடன். இருட்டறையிலே கிடந்த நமக்கு நல்ல அறிவு நல்ல உணர்வு கொடுத்து
சரீரம் கொடுத்து, கேட்க செவியை கொடுத்து, பார்க்க வெளியும் கொடுத்து, பேச வாயும் கொடுத்து, செய்வதற்கு கைகளும் கொடுத்து, கைகால நீட்ட மடக்க மீன்களை அமைத்து, அவன் எப்போதும் கெடாதிருக்க வளவளப்பான ஒரு பசையும் நம்ம அவசரத்துக்கு உண்டு மயில ரெடிமேட் காய்கறிகளையும் தாகத்துக்கும் தண்ணீரை சந்திர சூரியனுடைய தீபங்களை எல்லாம் கொடுத்து இறைவனை நம்ம நினைக்கணுமா இல்லையா? எப்படிப்பட்ட இறைவனை நாம் நினைப்பதற்கு பேர் தான் காலைக்கடன். வாழ்க்கவாயும் நினைக்க மன நெஞ்சும் தாழ்த்த சென்னியும் தந்த தலைவனை சுத்தமா மலர் தோவி துதியாதே பித்தவா வினையே நெடுங்காலமே. இது தேவை. வாழ்த்தது வாயு நினைக்க மன நெஞ்சும் தாழ்த்த சென்னியும் கொடுத்த தலைவனை நாம் நினைக்க வேண்டும் அல்லவா என்று தேவார்த்தது பாடுது. என் கடன் பணி செய்து கிடப்பதே தன் கடன் அடியனையும் தாங்குதல் என்று அப்பர் பெருமான் சொல்றார். இந்த மாதிரி பார்க்கின்ற போது கொடுத்து வச்சவன் யாருன்னா கடன் இல்லாது. ஆனா சாதாரண ஒரு வீட்டில் இருந்து இந்த உலகம் பூராவுமே எல்லா பல முக்கியமான நாடுகளை நம்ம நாடு கடன் வாங்கிருக்கு. ஒரு வீட்டுக்கு 2 லட்சம் ரூபாய் கட்டினா கூட வெளிநாட்டு கடன் தீராது. அப்படி பார்த்தா நம்ம எல்லாரும் ஒரு வகையில் கடன் பட்டவங்க தான் நிச்சயமா. ஆகினால அப்படிப்பட்ட வகையிலே பார்க்கின்ற போது கடன் இல்லாதவன் வெயில்ல வேலை செஞ்சா கூட பேசப்படுறதில்லை. கடன் உள்ளவன் நிலா வெளிச்சத்துல படுத்திருக்கும் போது கூட பேசப்படுறோம். அந்த காலத்துல கடன் வாங்கணும் தோங்க மாட்டான், கடனை கட்டணுமே அப்படின்னு. இந்த காலத்துல கடன் கொடுத்தவன் தோங்க மாட்டான். கொடுத்தது வருமோ வராதோ என்ன பண்ணிருவானோ. அப்படிப்பட்ட வகையில ஒருத்தன் கேட்டான், ஏப்பா என்ன முன்ன பின்ன தெரியாது 1000 ரூபாய் கேட்கல, ஏங்க எனக்கு தெரிஞ்சவங்க யாரும் கொடுக்க மாட்டேங்கிறாங்க, அதனாலதான் தெரியாதவங்க கிட்ட கேட்கிறேங்க. ஒருத்தன் சொன்னா போனஸ் வந்தோடனே உங்களுக்கு திருப்பி கொடுத்துட்றேன், ஒரு 100 ரூபாய் கொடுக்கணும். போனஸ் எப்போ வரும்? சம்பளம் வந்தோன்னு வந்துருங்க. சம்பளம் எப்போ வரும்? வேலை கிடைச்சிடும். எப்படி சுத்தி வளைச்சு கேட்கறது. இப்படிப்பட்ட வகையிலே பார்க்கும்போது அந்த மாதிரி இருக்கின்ற போது மறுபடியும் சொல்லுகிறார் கண்ணன், ஓரோரும் கோர்குணம் இல்லாத என்னை உங்கள் உள்ளத்தில் உள்ளோரில் ஒருவனாக்கி தேரூரும் அவர் மனைக்கே வளர்ந்த என்னை செம்பொன் மணி முடிசூட்டே அம்புராசி நேரூரும் புவிவாளர் பலரும் போற்ற நின்னிலும் சீர்பர வைத்தாய் நினைக்கின்றேன் ஏதோரும் கதிர் முடியாய் முற்ற போரில் யாருக்கு என் உயிர் அளிப்பது தெரியுதுன்னா நான் என்ன ஊரு என்ன ஜாதினே தெரியாது, எல்லாரும் என்ன சூதன் மகன் தேரோட்டி மகன் என்று படித்து பேசினாங்க. அப்படி இருக்கும்போது பலருக்கு முன்னால நீ இருக்க அன்போடு அண்ணான்னு அழைச்ச உன் தம்பிமாரை வணங்க வச்சு சபையில படித்து பேசிய அத்தனை பேர் வாயம் கூட இனி அந்த நாட்டுக்கு என்ன அரசனாக்குன, நீயும் வணங்குற, உன் தம்பிமார்கள் வணங்குறாங்க, மற்ற மன்னர்களை வணங்க வச்சிருக்கிற, இதை விட பெரிய உதவி எனக்கு என்ன இருக்காது. இந்த உதவிக்கு இதை விட என்னுடைய உயிர் கொடுத்தாவது உன்னை காப்பாற்றணும். அதனாலதான் வேற என்ன எனக்கு இருக்க போகுது. அப்படிப்பட்டவை என்று சொல்லுகிற போது துரியோதனன் ரொம்ப நன்றி என்ன அந்த நன்றியை அவன் நினைச்சு பார்க்கிறான். கர்ணன் யாருமே என்ன சபையில கேவலமா பேசும்போது அங்க நாட்டுக்கு அரசனாக்கினானே துரியோதனே, 56 நாட்டுல முதன்மையானது. மன்மதரை எரிக்கும் போது அவன் உடம்பு விழுந்த இடம், அங்கம் விழுந்த இடம் அங்க நாடு. அது எங்க இருக்கு? இப்ப பீகார் இருக்கு. இப்போ அது கொஞ்சம் பேர் மாறி போச்சு, சபல்பூர். இப்படிப்பட்ட வகையிலே பார்க்கின்ற போது இந்த யானை பாகம் ஒவ்வொரு நாளும் அன்போட குளிப்பாட்டி திலகம் விட்டு உணவு தந்து கொடுப்பான். எனக்கு கொடுக்கக்கூடிய அரிசியில ஒரு கால்படி தெரியாம எடுத்துக்கிட்டா அதை யானை பார்த்துக்கிட்டே இருந்துச்சு. உடனே ஒரு நாள் தும்பிக்கையினால் அவனை தூக்கி அடிச்சு அந்த பாவனை பொண்ணே போச்சு.
இவ்வளோ நாளா எவ்வளோலாம் ஆகி கொடுத்து காப்பாற்றினா அப்படின்னு அந்த யானை நினைச்சுதா? இல்லை. 4 படி அரிசி யானைக்கு தெரியாமல் எடுத்துட்டான்னா அதை தும்பிக்கையில போட்டு அதை மனசில் வச்சுட்டு போட்டுச்சு. அந்த யானை மாதிரி இல்லாம ஒரு பழைய சோறு போட்டா கூட தின்று வாழாட்டிக்கிட்டு நம்ம வீட்டாலேயே படுத்து கிடக்கும். அதான் நன்றி உள்ள நாயின்னா. ஒருத்தர் கேட்டாரு, இந்த நாய் விலை என்னங்க புதுசா இருக்கு, வாங்கிட்டு வந்தீங்களா? ஆமா. எவ்வளவு இந்த விலை? இந்த நாய் விலை 500 ரூபாய். 500 ரூபாயா? அவ்வளவு வசதியான நாயா? அது மட்டும் இல்லைங்க, ரொம்ப விசுவாசமான நாய். அது எப்படி இருந்தாலும் 10 தடவை வித்துட்டா திருப்பி என்கிட்டே வந்துருச்சு. நன்றி உள்ள நாய் தானே. அப்ப 11ஆவது தடவையும் உங்ககிட்டே வந்துருமா? அப்படி நன்றிக்கு அதை சொல்வார். இப்படிப்பட்ட வகையிலே பார்க்கின்ற போது உடனே நேரா கர்ணன் சொல்லியதை கேட்டு நேரா சல்லிகிட்ட போனான். மத்திர தேசத்து மன்னன் பாண்டவர்களை நகுல சகாதேவருக்கு சொந்த தாய் மாமன், மகத தேசத்தை மத்திர தேசத்தை ஆளக்கூடியவன். அவங்ககிட்ட போனான். மத்ராபுரி வேந்தரே, பகவரே, வாட்டக்கூடிய அன்புடைய மாமாவே, மன்னவரே, ஒரு விஷயமா உங்ககிட்ட வந்து நீங்க கண்டிப்பா அதை ஒத்துட்டு தான் வேணும். கோபப்படாம என்னுடைய வாக்குறுதி நிறைவேற்றுங்க. அவர் சொல்றாரு, துரியோதனா, உன்னை பகைத்தவர்கள் வாழ்வை முடிப்பாய், தன்னை அண்டினோரை பிழையை பொறுப்பாய், உலகமே உன் வசமாக்குவாய், என்னை ஒரு பொருளாக நினைத்து வரம் கேட்கிற மாதிரி கேட்கிறியே. என் பெருமைக்கு அது அழகல்ல. கேளு, என்ன செய்ய வேண்டும்? ஆகையினாலே என்ன செய்ய வேண்டும் சொல்றது துரியோதனா. அதாவது அந்த கிருஷ்ண பரமாத்மா அர்ஜுனனுக்கு தேர் நடத்துவதை போல நீங்கள் வீரனாகிய கர்ணனுக்கு என்னைக்கு தேர் செலுத்தினால் வெற்றி கண்டிப்பாக கிடைக்கும். பாண்டவர்களை ரொம்ப சுலபமாக நாம் வெற்றிருக்கிறோம். இதை கேட்ட உடனே சரீருக்கு கோபம் வந்தது. அடே, என்ன நினைச்சிட்டு இருக்கிற மூடாதி மூடனே, என்னையாவது தேர்வு சொல்ற? நான் ஒரு அரசன் என்பதை நினைவிருக்கட்டும். அதனால் மட்டுமல்ல, நான் 10,000 யானை பலம் படைத்தவன். நான் ஒருவனே பாண்டவ சேனையை கொன்று விடுவேன். இவ்வளவு பலசாலியா இருக்கிற என்ன கர்ணனுக்கு போய் தேர் என்று சொல்றியா மூடனே? சந்தனம் போன்ற என்னை சாணத்தில் நினைத்திடம் முயற்சி செய்யலாமாம். சந்தனம் போன்ற என்னை சாணத்தில் நினைத்திடம் முயற்சி செய்யலாமாம். அந்த சிந்தனை சிறிதேனும் இல்லாமலே எம்பலாமோ மதனை செய்து என்னை வாழ்த்திடுவார் அந்த மாணவர் காணவரே. அந்த மந்தமுள்ள சூதன் தனக்கு துணையாக என்னை அனுப்பலாமோ? வித்தையாய் இருக்குது எந்த ஒரு வார்த்தையை வேறொருவர் சொல்லியிருந்தாலும் எந்த நேரம் அவன் தலை மண்ணிலே புரண்டிருக்கும் மாறாது என் சொன்ன மந்திரம் போன்ற என்னை காணத்தில் எனக்கிட முயற்சியும் செய்யலாமா? துரியோதனை யாரை பார்த்து என்ன சொன்னாய்? சல்லியனுக்கு புருவம் ஏறி நெத்திக்கு ஏறியது. கண்கள் சிவந்தன, மீசை துடித்தது, கோபம் கொப்படிது. துரியோதனா, ஒரு புல் தின்னும் மானுக்கு புடி போய் சேவகம் செய்யலாமா? கடலுக்கு திடலும் ஒன்றாகி விடுமா? சந்தனமும் சாணமும் ஒன்றாகி விடுமா? கந்தம பித்தளையும் ஒன்றாகி விடுமா? காமதனுடைய பாலும் காடிச்செடியில் ஒன்றாகி விடுமா? கள்ளி செடியும் கற்பக செடியும் ஒன்றாகி விடுமா? மாட்டு குளமுடியில் மகாசமுத்திரம் ஒன்றாகி விடுமா? அதுபோல மாவீரனாகிய நானும் கர்ணன் ஒன்றாக முடியுமா? இதை பொருத்தமா? இதை சொன்னா உனக்கு வருத்தமா? திருத்திக் கொள்ளும் குணத்தை இல்லை என்றால் பார்ப்பார்கள் மற்றவர்கள் குணத்தை. நீ சொன்னதனால் பிழைத்தாய். வேற யாராவது சொல்லித்தான் நேரம் அவன் தலை கழுத்தில் இருக்கு. நான் ஒருவனே மலைகளை படைப்பேன், பாண்டவ சேனை அழிப்பேன். நான் கர்ணனை விட மேலானவன். நான் முயன்றால் பூமியும் படைப்பேன், ஆதி சேரனையும் ஆழ்விப்பேன், சூரியனையே வந்தாடுவேன், கடலை வட்ட செய்வேன். இப்படிப்பட்ட எண்ணெயை தேரோட்ட சொல்லுகிறாயா கர்ணனுக்கு? பாண்டவ சேனை 2ஆ பிரிச்சு என்கிட்ட ஒரு பங்கு, கர்ணன்கிட்ட ஒரு பங்கு.
என் பங்கு சேனையும் கொண்டு விட்டு அந்த கர்ணன் பங்கு சேனையை நானே கொள்கிறேனே இல்லையா பாரு, அதுக்கப்புறம் நீ பாரு. அப்படி செய்யலைன்னா கர்ணனுக்கு நான் தேர்வு. மூச்சு விடாம வேகமாக தன் கோபத்தை கொட்டிவிட்ட கர்ணனை அந்த சனியனை பார்த்து துரியோதனன் பயந்து தேர்ந்து மெய் சோர்ந்து கை சோர்ந்து வாயடிச்சு போயிட்டான். உடனே தன் மனதை ஒரு வாரம் தேற்றிக் கொண்டு, சல்லிய மகாராஜாவை நான் சொன்னதை கொஞ்சம் பொறுத்து கொள்ள வேண்டும். காரணம் என்ன தெரியுமா? செங்கோலம் மலரிருந்து அனைத்தும் இன்று திசை முகழ்ந்தான் அறம்பளர்க்கும் தெய்வ பாவை பங்கோனுக்கு ஆதி வரை புறவி பூண்ட படி கொடித்தே கடவு தனிப்பாக. அதாவது சிவபெருமான் முப்போரும் எரிக்க போட போது பிரம்மதேவரே தேர் ஓட்டினாரு. அந்த பிரம்மதேவருக்கு இந்த மரியாதை குறைஞ்சு போச்சா என்ன? சரி, அது மட்டுமல்ல, பீஷ்ம துரோணை விட துரோணன் நீங்கள் உயர்ந்தவர். ஆனால் அது மட்டுமல்ல, அந்த திராட நாட்டிலே ஒரு உத்தரகுமாரனுக்கு அர்ஜுனன் தேர் ஓட்டினா மரியாதை குறைஞ்சு போச்சா? இல்லை. இன்னும் கிருஷ்ண அர்ஜுனுடைய மேலான கிருஷ்ண பரமாத்மா அர்ஜுனுக்கே தேர் ஓட்டுறாரு. அவர் பெருமை குறைஞ்சு போச்சா? அது போல நீங்க தேர் ஓட்டினார் கர்ணன் வெல்வான். தேர் ஓட்டத்தை எல்லாராலையும் அவனுக்கு சாத்தியம் ஆகாது. அது உங்களால் முடியும். அதுக்காகத்தான் சொன்னேன் தவிர வேற எதையும். இந்த புகழ்ச்சியான வார்த்தையை கேட்ட உடனே அந்த சலியினுடைய கோபம் பறந்து, சரி துரியோதனா, உனக்காக நான் தேர் ஓட்டுறேன், ஆனா என் விருப்பப்படிதான் நான் தேர் ஓட்டுவேன். அதுல என் விருப்பப்படிதான் ஓட்டுவேன். கர்ணன் எனக்கு கட்டளை இடக்கூடாது, இப்படி ஓட்டு அப்படி ஓட்டுனா சொல்லக்கூடாது. அப்படின்னா இறங்கி போயிடுவேன். சரி மாமான்னு உடனே துரியோதன சலியை தழுவி கொண்டான். புகழ்ச்சி எல்லாரையும் புகழ்ச்சி யாராருக்கா ரெண்டு வார்த்தை புகழ்ச்சியா பேசினா நடக்காத விஷயம் தான் நடக்கும். இது ஒரு பெரிய மந்திரம், அதை தெரிஞ்சுக்கணும். திட்டும் போது அதே வாய் தான் திட்டுது, பேசணும். அதே வார்த்தை இனிமையா பேசி பாருங்க, நடக்கும். எல்லாம் நல்லதுதான் நடக்கும். கோபப்பட்டோ அதிகாரத்தன்மையை பேசினா எந்த வேலையும் நடக்காது. இதை நாம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். ஒவ்வொருத்தரும் தெரிஞ்சுக்கணும். நம்ம பெரிய ஆளா இருக்கலாம், சாதாரணமான ஆளா இருக்கலாம், அது வேற விஷயம். இதெல்லாம் ஒரு டெக்னிக்கல், மற்றவர்களை கவருவது. அப்படிப்பட்ட வகையிலே பார்க்கும்போது இந்த மாதிரி ஒரு மாமரத்தடியில ஒரு பழம் மாம்பழம் நடந்துச்சு, நிறைய அந்த பக்கமா வந்துச்சு. பார்த்து அதை சாப்பிட்டோன்னு ரொம்ப ரொம்ப ருசியா இருந்து, இந்த மாதிரி பழம் சாப்பிட்டா பரவாயில்லையே அப்படின்னு பார்த்துச்சு. நிறைய மாம்பழம் காய்ச்சிருக்கு அந்த காட்டுல. உடனே மேல அண்ணன் பார்த்தா ஒரு காக்காய்க்கு வந்துருக்கு. இதை புகழ்ந்து பேசினா நமக்கு நிறைய பழம்லாம் தள்ளி விடணும்னு அது ஒரு யோசனை பண்ணிச்சு. உடனே நிறைய வந்துச்சு. காகமே, நீ தங்கமான நிறம் கொண்டவன், குயிலில் பொருளும் மயிலின் அழகும் எறும்பின் சுறுசுறுப்பும் உடையவன் நீ அப்படின்னு புகழ்ந்து அதை அப்படி காக்காய புகழ்ந்து பேசின உடனே அதுக்கு ரொம்ப மகிழ்ச்சி. காக்காய், நீ தான் உத்தமமானவன், என் பெருமை உனக்கு தெரிந்து புகழ்ந்து பேசுற. பாவனி பசியோடு இருப்பேன், என்னுடைய அழகினாலே உனக்கு சில மாம்பழம் தள்ளி விட்டு சாப்பிட்டு போகணும். அது அழகினாலே அங்கிருந்து சில மாம்பழம் தள்ளி விட்டு அதை சாப்பிட்டு உடனே வாழ்க்கைக்கு போச்சான். இதைத்தான் எதைத்தான் காக்கா பிடிக்கிறது சொல்றாங்க. காக்கா பிடிக்கிறது இதுதான், புகழ்ந்து பேசு. அது காக்காய் மாம்பழம் தள்ளி விட்டு. காக்கா பிடிக்கிறதுன்னா அந்த காக்காய் பிடிக்க என்ன பண்ண போறேன்? கால் கையை பிடிச்சு விடுறத கால் கைங்கிறத காக்காய் நாய் இப்படி ஒரு படம். காலை பிடிக்கணும்னா காலை பிடிச்சா கூட ஆகும் சொல்றாங்க. கால் கையை பிடிக்கிறது தான் காக்காய் பிடிக்கிறது நாய். இதெல்லாம் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். ஆகையினாலே
சல்லியன் சம்மதம் கொடுத்துடனே துரியோதன கர்ணனிடம் வந்து மகிழ்ச்சியான விஷயத்தை சொன்னார். கர்ணனுடனே பாண்டவர்களை வென்று விட்டதாக மகிழ்ந்தான். பெற்றில் இருந்த கவச உங்களில் மீன பெற்றவன் போலாடல் அதுக்கன் பிள்ளை மற்றையாடி விரல் மடக்க இணையிலாத மத்திய பூவனை மணி தேரேற்ற முன்ன இந்திரனுக்கு கவசம் தானம் கொடுத்தானே, அது மறுபடியும் நமக்கு தனக்கு கிடைச்ச மாதிரி சந்தோஷமாயி போச்சான் கர்ணனுக்கு, இவன் தேரோட்ட சம்மதிச்சதுனால. இப்படிப்பட்ட வகையை பார்க்கின்ற போது சல்லியனை தள்ளி கொண்டு தேர் ஏறுங்கள் என்று சொன்னார். இப்படி எல்லாம் இருக்கக்கூடிய அந்த சமயத்துல எல்லாரையும் போர்க்களத்துல வரிசையாக நிற்க வைத்தான். போர் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னால நம்ம ஒருவேளை இறந்தாலும் இறக்கலாம், அது சொல்ல முடியாது. அதனால அதுக்கு முன்னால நம்ம இறந்து விட்டா நம்ம கூட வரக்கூடிய தான தர்மம் தான் கூட வரும்னு சொல்லி தான தர்மம் செய்யறான் போருக்கு முன்னால. யாரு? கர்ணன். கோவர் சூழ்வெட்டை நாடனும் பொங்கரோன் பாதை வேந்தன் பாவனர் மானந்தா தான் பங்கைய செங்கையன்ன மேவளர் எமர் என்று எண்ணாமல் வெங்கடம் தள்ளி நின்ற காவலன் கர்ணன் கையும் பொழிந்தது கனகமாரே. காவலன் கண்ணன் கையும் பொழிந்தது கனகமாரே. இன்னாருக்கு இவ்வளவு கொடுக்கலாம், இன்னாருக்கு இவ்வளவு கொடுக்க கூடாதுன்னு நினைக்கல. இவன் உயர்ந்தவன், இவன் தாழ்ந்தவன், இவனுக்கு இப்படிதான் கொடுக்கணும்னு நினைக்கல. கையில வாரி வாரி கொடுக்குறான். காவலன் கண்ணன் கையும் பொழிந்தது கனகம். கனகம்னா பொண்ணு, பொற்காசு தான் போனான். இப்ப இருக்கிற மாதிரியான காசோ அல்லது நோட்டோ இல்லை அந்த காலத்துல. தங்க காசு வெள்ளி காசு தான் அப்போ ராஜாக்கள் கடன். காவலன் கண்ணன் கையும் பொழிந்தது கனகம். மாறி மாறி மொழி மழை பொழிவது போல பொழிந்தானா. அப்படி அள்ளி அள்ளி கொடுக்குறானா. கணக்கெல்லாம் பார்க்கல. எப்படிப்பட்ட வகையிலே பார்க்கின்ற போது மனிதன் எத்தனை ஆண்டுகள் வாழ்ந்தான் என்பது கேள்வி அல்ல, எப்படி வாழ்ந்தான், என்ன சாதித்தான் என்பதுதான் கேள்வி. 4 பேருக்கு உபயோகமாக வாழ்ந்தானா என்றுதான் சரித்திரம் கேட்கும். கர்ணன் வாழ்க்கையில எப்படி எப்படியோ வாழ்ந்தாலும் தான தர்மங்களை நிகரில்லாத வீரனாக இருந்தான். ஆகையினால் தான் எல்லாருக்கும் கிடைக்கலாம வாரி கொடுத்தாங்க. படிக்காசு புலவர் சொன்னது கூட ஈர்த்து சிவந்தது இரு கரங்கள். ஒரு ஏழைகிட்ட ஒரு ஏழை அங்கிருந்து கோயிலுக்கு போயிட்டு வந்தான். அப்புறம் ஒரு யாசகனுக்கு ஒரு ரூபாய் எடுத்து பிச்சை போட்டான். அவர் அந்த ஒரு பெரிய பணக்காரன். இவனே ₹1 போட்டானே, நம்ம எவ்வளவு பெரிய பணக்காரன், எதுவும் போட்டினா அவன் தான் நினைப்பான் அப்படின்ட்டு அவங்ககிட்டே ₹10 கடன் கேட்கல. ஏழை 10 ரூபா கொடுப்பா, நான் 2-3 நாள் கொடுத்துறேன்னா இவனை பணக்காரன் கேட்குறான்னு சொல்லிட்டு 10 ரூபாய்ன்னு நீ கொடுத்துட்டான். அதை வாங்கி அவன் யாசகத்துக்கு போட்டான், பிச்சை போட்டான். 2-3 நாள் கழிச்சு இந்த 10 ரூபா கொடுத்த இடம் அந்த பணக்காரன் வீட்டுக்கு போனான். இல்லப்பா, இந்த ஒரு 2-3 நாள் கழிச்சு நான் கொடுத்துட்றேன் போ அப்படின்னு. நான் வரமாட்டான்னு நினைச்சேன் அவன். அதனால இப்படிப்பட்ட வகையிலே பார்க்கின்ற போது மறுபடியும் 2-3 நாள் கழிச்சு போனான். ஐயா, இந்த 10 ரூபா ஏய்யா, உன் 10 ரூபாய்க்கு தூக்கி ஓடி போயிடுவாங்களா? என்ன நினைச்சிருக்கிறேன்? நான் கோடீஸ்வரன். 10 ரூபாய்க்கெல்லாம் போய் எது மாதிரி பிச்சை கேட்குற மாதிரி கேட்டுக்கிறேன். போ, நாளைக்கு வா. அவன் என்ன நினைச்சிருந்தான்? சரி நாளைக்கு வான்னு சொல்லிட்டானே அப்படின்ட்டு இவன் என்ன பண்றான்? அந்த பணக்காரன் கொண்டாட்டி சொல்லிட்டான், இன்னைக்கு வந்தாலும் வருவான், நான் செத்த மாதிரி அப்படியே படுத்துக்கிறேன், நீ துணியை மேலே போட்டு என்ன அழு, நான் செத்துட்டேன்னு அழுது நான் போயிடுவான். அதே மாதிரி அவன் வரத பார்த்துட்டு வர்றான். நான் செத்த மாதிரி நீண்டுக்கிறேன், நீ துணியை மேலே போட்டு ஐயோ ராஜாவே போயிட்டேன்னு அப்படி அழு. அவன் பார்த்து போயிடுவான். அப்புறம் அந்த 10 ரூபா வரும். என்னம்மா என்னாச்சு? எங்க வீட்டுக்காரர் திடீர்னு போய் சேர்ந்துக்காரு, நான் என்ன பண்ணணும் எனக்கே புரியல, இப்படி ஆகிப்போச்சே, என் பழப்பே இப்படி ஆகிப்போச்சே அப்படின்னு சொல்லி அழுகிறான். அடாடா, நேற்று நல்லா தானே எங்கிட்ட பேசுனாரு, இன்னைக்கு போயிட்டாரா?
சரி சரி பரவாயில்ல, இவர் எடுத்து அடக்கம் பண்ண வரைக்கும் நான் இங்கேயே இருக்கிறேன். போக மாட்டான், போயிடுவான்னு பார்த்தா போக மாட்டேங்குது. சரி எல்லாரும் இந்த ஆளு நாங்கள் ஒப்பு கலந்துக்கிட்டு இருக்காங்க. இவனே பார்த்தான், வேற வேணாம் சேகரிச்சு வச்சான். தண்ணி ஒரு பானையில் கொண்டு வர சொல்லி உடனே தண்ணி சுட வச்சான். குளிப்பாட்டணும்ல, உடனே அப்புறம் அவனை உட்கார வச்சு சுடுதண்ணி எடுத்து ஊத்தணும். இவனுக்கு அப்படியே கத்தனம் போல இருக்குது, அப்படியே அடைக்கிட்டு கம்மனு உட்காந்துருந்தான். சத்தம் போட்டா நான் உயிரோட நினைச்சு 10 ரூபா கேட்பேன். சரிட்டு உடனே அதையும் தாங்கிட்டு உட்காந்துருக்கான். அதுக்கப்புறம் எடுத்து பானையில வச்சு கொண்டுட்டு போய் சுடுகாட்டில் இறக்கி வச்சுட்டாங்க. எலும்புட்டையெல்லாம் அடுக்கி வருஷ தீயும் வச்சுட்டாங்க. எல்லாம் எரியுது. சரி நீங்கெல்லாம் போங்க, அந்த பணத்தை சுத்தமா எரிச்சுட்டு நான் வரேன், நான் 10 ரூபா கொடுத்தேன். எல்லாம் போய் எரிஞ்சு காலில் வந்து அந்த தீ படிச்சு பாருங்க. செத்து போகிறதுக்குன்னு உடனே எழுந்து ஓடணும், வேகமா ஓடணும். அந்த 10 ரூபா கொடுத்தான். ஐயோ என் 10 ரூபா கொடுத்து ஓடுனா அங்கப்பா நினைச்சாங்க, என்ன கணம் எந்திரிச்சு வந்து ஒருத்தன் துரத்திக்கணும்னா அப்படின்னு எல்லாம் ஆளுக்கு ஒரு முறையை ஓட ஆரம்பிச்சிட்டாங்க. இவன் போய் அவன் பணக்காரன் தடுத்து நிறுத்தி 10 ரூபா கொடுத்துதான் அனுப்புறான். அப்புறமா பார்த்தான், இவன் இப்படித்தான் பண்ணுவான்னு வீட்டுக்காரி கொடுத்து அந்த 10 ரூபாய் கொண்டாடு முதலே கொடுத்துட்டாரு. இப்படி முன்னாடி வந்து இப்படி வந்து ஆகவே அப்படி இருக்கிற அந்த தருணத்துல அந்த மாதிரி வாரி வாரி வழங்குகின்றான். இங்கே காணத்தில் சேர்ந்த அன்னதானம் தருணத்தில் உயிர் காக்கும் மருந்தாகவே அன்னதானத்தில் சேர்ந்தது அன்னதானம். உலகிலே உள்ள உயிர்களுக்கெல்லாம் ஒரே ஒரு வேதனை பசி என்ற உள்காகும் தானத்தில் சேர்ந்தது அன்னதானம். இவ்வுலகில் நமக்கும் பொருளுமே தேவை, பொருளோடு அருளும் சேர்ந்தால் உண்மையும் தானே. எதனை தானம் செய்தாலுமே அன்னதானத்தை நிகராக வேறில்லையே. அந்த தானத்தில் சிறந்தது அன்னதானம். அது போல நிறைய தானம் பண்றான். நம்ம பார்வதி பதையே வெற்றிவேல் முருகனுக்கு, ஞானவேல் முருகனுக்கு, ரமண கோவிந்தா. இப்படிப்பட்ட வகையிலே பார்க்கின்ற போது அங்கே அதுக்கப்புறம் சல்லியன் வந்து சல்லியனை பார்த்து கர்ணன் கேட்கிறான், எனக்கதிர் விஜயன் அல்லதில்லை விஜயன் என்பான், தனக்கதிர் அன்று என்னை என்னை தரணிவர் யாரும் இல்லை, மணக்கு நேரானதோடன் மகிதரம் முழுதும் எய்த கணக்குறர் கணிற்றோ என்று காண்டியின் ஆண்மை என்றான். சரியா, எங்கிட்ட விஜயம் என்ற வில் இருக்கிறது, பரசுராமர் தந்தது என்னிடத்திலே இருக்கிறது, நாகாசுரம் என்கிட்ட இருக்குது, கண்ணனுக்கு நிகரான உன்னையும் சாரதியாக பெற்றிருக்கிறேன். ஆகினாலே எனக்கு பகை அர்ஜுனன் தான். அவனை கொண்டு துரியோதனுக்கு இந்த நாட்டிலே
பூமண்டலத்தை கொடுக்க போகிறேன் அப்படின்னு சொன்னது. அதை சொன்ன உடனேயே இந்த ஆண்மையை நீ பார்க்கத்தான் போகிறாய் என்று சொன்ன உடனே சலியன் இதை கேட்டு என்ன நகை செய்திருக்காருன்னா, உன்னுடைய வெற்றியும் சாமர்த்தியத்தையும் சக்தியும் வலிமையும் கற்ற கண்மையும் என்னிடத்தில் நீ சொல்ல வேண்டாம். நீங்களும் அர்ஜுனன் ரொம்ப ரொம்ப நாள் எத்தனையோ தடவை போல் செய்து நான் கண்ணால் பார்த்துட்டு தான் இருக்கேன். ஆனால் பல தடவை நீ அர்ஜுனோட தோற்று போயிருக்கிறியே தவிர நீ ஒரு தடவை கூட வெற்றி அடைஞ்சது கிடையாது. அப்படிப்பட்ட வகையிலே பார்க்கின்ற போது நீ கர்ணனை விட நான் அர்ஜுனனை விட பெரிய வீரன் என்று சொல்கிறாய். உடனே கேட்ட உடனே கர்ணனுக்கு கோபம், பற்களை கிடைத்து பதைத்து ஏ சலியனே, அந்த அர்ஜுனனுக்கு நான் எதிரி அல்லது வேற ஒருவர் கிடையாது இந்த பூமியிலே. ஆனால் எல்லாருக்கும் முன்னே என்னை கேவலமாக பேசுகிறாய், இகழ்ச்சியாக பேசுகிறாய். குதிரையை பூட்டிய தேரை தந்திரமாக செலுத்தும் வல்லமை உனக்கு உண்டா? இருந்தால் அந்த வேலை மட்டும் பார். யுத்தத்துக்கு உனக்கு என்ன சம்பந்தம் இருக்கிறது? தோற்பதையும் ஜெயிப்பதையும் நீயா எனக்கு சொல்ற? உன் வேலை மட்டும் நீ பாருன்னு அலட்சியமாக சொன்ன. இதை கேட்டோன்னு சரி, எனக்கு கோபம் வந்து விட்டது. அட அர்ப்பணே, அதிவீர விஜயனை அகிலமெல்லாம் போட்டும் நான் புகழ்ந்தான் உனக்கேனடா வெறுப்பு? அடிக்கடி சொல்லுகிறாய் மறுப்பு. உனக்கு இல்லை சேனாதிபதி பொறுப்பு. அடா மூடனே, 4 திசைகளிலும் வந்த கோடிக்கணக்கான நிபாதக அவசரங்களை எல்லாம் ஒரே வெள்ளினால் வென்றவன் அர்ஜுனன். அப்படிப்பட்டவனை உலகம் புகழும்போது நான் புகழக்கூடாதா? ஆகியனாலே நான் புகழ்வதில்லை என வியப்பு. உன்னை போன்றவர்கள் பொறாமையா வேணா அவனை புகழாம இருக்கலாம், நான் புகழ்வதிலே எண்ணங்கள். அப்படிப்பட்டவர்கள் 1000 கர்ணன் சேர்ந்தா கூட ஒரு அர்ஜுனை வெல்ல முடியாதுங்க. நாடகத்துல சித்திரசேன சண்டையில தோற்று ஓடி போனாயே, துரியோதனை எல்லாம் கந்திரம் கட்டி அவங்க மனைமார்கள் எடுத்துட்டு போனாங்க போது யார் காப்பாத்தின? நீயா காப்பாத்தின? அர்ஜுன் தான் காப்பாத்தின. விராட நாட்டில் ஓட ஓட அர்ஜுன் ஒன்று விரட்டியதை மறந்து விட்டாயா அப்படின்லாம் சொல்லி காட்டணும். இதை கேட்டோன்னே கர்ணன் கோபம் வந்துச்சு. இனி உன்னை வீடும் வேணும், நான் இனி உன்னை வீடும் வேணும், இடையில்லாத என்னை ஏழம் பேசி கனையும் போனது வார்த்தைகள் பேசி தனதை பேரத்தை உயர்த்திய பேசி கடவுள் இடையாமலே இடும் உன்னை இனி உன்னை வீடும் வேணும், இனி உன்னை வீடும் வேணும், நான் இனி உன்னை வீடும் வேணும். திருவிட்ட வந்த மனமனு நீயே தேர்வரை என்னை இழித்தரும் நடத்தை மாறின் உன்னை விடுவதும் தவறு பாரிப்பு உண்கரும் மாறினில் வீண இனி உன்னை வீடும் வேணும், இனி உன்னை வீடும் வேணும். ஆகினால உன்னை விடமாட்டேன்னு அடைய சல்லியனை என்ன துணிச்சலைக்கு வகத்தில் கிடப்பதாய் போய் செல்லியா கூட வந்த. ஆகையினாலே சல்லியனுக்கு கோபம் வந்து விட்டது. உடனே சல்லியனுக்கு தேர விட்டு இறங்கி அதனால ஆகவே இப்படிப்பட்ட வகையிலே பார்க்கின்ற போது இனிமே உனக்கு நான் தேர் ஓட்ட மாட்டேன். எதிரினுடைய ஆரம்பரம்லாம் பூனைக்கு கூட நிற்குமா, என்ன பாடுபடும் தெரியுமா என்று சொல்லிவிட்டு உடனே 2 பேரும் இப்போ சண்டைக்கு நிற்கிறாங்க, கர்ணன் ஜாதியும். உடனே துரியோதனன் வந்து நடுவில் இருக்கிறார். 2 பேரும் சேர்ந்து என்ன பண்ணணும், அப்புறமா சண்டை போடணும். அதுக்கப்புறம் 2 பேரையும் சமாதானம் பண்ணி தேர்ல ஏற்றி வச்சு. அப்படி ஏற்படக்கூடிய அந்த சமயத்துல அதுக்கப்புறம் உடனே போர் ஆரம்பித்தது. சென்ற வீரர்கள் நாள் புறத்தின் சிலைய முகம் சேர பேப்பினார் நின்ற வீரனும் தடுவனுக்குமே நெடிய சாயகம் திமிர பேசினார். சென்ற மாநிலம் குற்றமீதனும் ஓதமூர் வந்தும் கரம் பரத்தினார். உடனே கிருஷ்ணதைமன் துருபதன் சோமனேசன் குந்தி போஜன் முதலான மன்னர்களும் தேர்வோடு புழுதியை கலக்கி கொண்டு யுத்த இடத்திலே கர்ணனுக்கு முன்னால் வந்து நிற்கிறாங்க.
அப்போது வில்லோசை நானோசை எல்லாம் காட்டினாங்க. உரம் உள்ள சருங்களை எல்லாம் தொடுத்து வேகமான முறையிலே போர் செய்கிறார்கள். கை போனவனும் கால் போனவனும் தலையெல்லாம் தான் தான் படம் படம் மாதிரி எழுதி போய்விடுது. யாருடைய தலை போச்சு, யாருடைய கை போச்சு, கால் போச்சு ஒன்றும் சொல்ல முடியாத அளவுக்கு அங்கே பயங்கரமான யுத்தம் நடந்து கொண்டது. எப்படிப்பட்ட வகையிலே பார்க்கின்ற போது எல்லாரும் போர் செய்து கொண்டிருக்கிறார்கள். அப்ப பீமன் அந்த இடத்துல கர்ணனோடு யுத்தம் செய்தான். காலினால் வரும் காலை வைத்தனும் கலினால் வரும் காலை வைத்தனும் காலினால் வரும் கலிருவாசினும் மண்ணு தேரனும் மாலனுத்தினானும் வேலினால் எரிந்தமருடல் செய்யும் பெய்யமானினால் வெட்டி முட்டையும் கோலினால் எரிந்தொருவர்கள் பிரிவில் கோடையும் கடும் பொருகினார்களே. பீமன் அவனுக்கு நிற்கும் போது அந்த சூரிய பகவானுக்கு இடது கிட்ட துடிக்கிறான். இன்னைக்கு நம்ம மகனுக்கு ஆபத்து வருமோ என்னவோ தெரியவில்லையே, என் இடது கடும் எனது இடது தோடு துடிக்குது அப்படின்னு ரெண்டு பேரும் பயங்கரமா அங்கே போர் செய்கிறார்கள். அப்படி போர் செய்கின்ற போது அந்த கர்ணனுடைய கொடியை இரண்டு கடைபிட்டு அறுக்கிறார். இருக்கிறது வேகமா போய் அப்படியே இரண்டு துண்டாக போய்விட்டது. ஒரு அம்பு விட்டா திருகிட்டு போய் அந்த சனியினுடைய உடம்பு எல்லாம் துளைக்குது. தோள்களை சிதைக்க இரு கடைகளையும் தருமன் விட்டார். இப்படியாக எல்லாரையும் வென்று விட்டு வருகிற போது தருமன் எல்லாரையும் வெண்ணுலகம் கூடி செய்துவிட்டு தன் அழகான தங்கத்தை எடுத்து கட்டி சங்கம் ஊதுகிறார். அண்டங்கள் செவிடான தன் கவசத்தையும் குண்டடத்தையும் இந்திரனுக்கு கொடுத்த கர்ணன் தேர்ல சனியை ஓட்டும் போது உடனே தங்கம் சங்கை எடுத்து வாயில ஊதினான். அந்த உடனே வெள்ள வடித்து தருமருடைய மார்பிலும் தோளிலும் பல அம்புகளை விட்டான். சக்கரமும் சிதைய, தேரும் சிதைய, இன்னும் இருக்கக்கூடிய குதிரைகள் பல துண்டுகளாகப்பட அங்கே முரசப்பொடி ஒடிபடவும் கர்ணனுடைய உக்கரமாக வெள்ளை வெளுத்த அம்புகளை எய்தான். இப்படி பதிலுக்கு தருமன் போரிட்டு அவனுடைய எப்படியெல்லாம் செஞ்சாலும் அதே மாதிரி தேரை அழித்தான், குதிரையை அழித்தான், தேர்ப்பாங்கனை கொண்டார். பிறகு மறுபடியும் அங்கே மற்றொரு அது மேல் ஏறிய தருமன் இடக்கையில் வெள்ளை கையில் ஏந்தி கொண்டு ஆற்றலுடன் போர் செய்கின்றார். உடனே அந்த தேரை எடுத்து அவருடைய தருமருடைய வெள்ளையும் ஒழித்து தேர்ப்பாகனையும் கொண்டு விட்டார். சரி, கொஞ்சம் விலகி அப்படி போறது. 3 தடவை தோற்ற அந்த கர்ணன் இப்போ 3வது தடவை ஜெயிச்சுட்டான். சரி, கொஞ்சம் மனத்தளவினால அப்படி விலகி போறாரு. கொஞ்ச நேரம் போட்டுமே நீங்க வேற ஒருத்தர் யுத்தம் பண்ண வேண்டியதானே. உடனே சொல்றான், பொறுமையான தர்மா பெருமையோடு நீ விலகி போடுவது தர்மா, இது சரியா? அருமையான வடக்கடைகள் நன்றவரும் அருமையான சில தாம்பிகள் நன்றவன் அந்த உணவு நடந்தவன் அறிவு கண்டவன் உலகம் முழுவதும் புகழும் கண்டவன். பெருமையான தர்மா நீ பொறுமையான தர்மா. எப்பேற்பட்ட வீரன் நீ! உலகமெல்லாம் உன்னை சத்திய சம்மணன், வாக்குடையவன், அநேக சாஸ்திரங்களை கற்றவன், அந்த நெறியின்படி நடப்பவன், நல்லுரை புற்றவன், அந்த நல்லுரை கிணங்க நன்னடத்தை உடையவன், விவேகம் உள்ளவன், இப்படி தகுதியான பிள்ளைகளையும் பந்துகளையும் உறவினரையும் போன்றவன், அங்கே தர்மத்தை கடைபிடித்தவன், குணம் வேறு போன்றவன், இப்படி எல்லாம் உன்னை பேசுது. அப்படிப்பட்ட நீ என்னிடத்துல தோல்வி விட்டு ஓடலாமா? இப்படி கேட்கலாம். இவன் 3 தடவை தோத்து போனதை பத்தி இவன் ஒன்றும் சிந்திக்கல. ஒரு தடவை தர்மத்தோடத்துக்கு இத்தனை விதமான வார்த்தைகளை சொல்றான். எல்லாமே இயற்கை குணம்னு ஒண்ணு இருக்குது. அந்த பழக்க வழக்கத்தை மாற்ற முடியும். ஒருத்தர் போய் ஒருத்தர் கேட்டாரு, பழக்க வழக்கத்தை மாற்ற முடியுமான்னு சொல்லி பாருங்க. பழக்க வழக்கம் மாற்ற முடியாதுன்ற. நாலு பொம்பளைங்க பக்கத்தூர்ல போய் கருவாடு சந்தையில போய் வித்துட்டு பொழுது பாருங்க திரும்பி வந்தாங்க. கொஞ்சம் லேசா மழை பெய்யுது. ஊருக்கு போட்டு 2 கிலோமீட்டர் போனோம். பக்கத்துல ஒரு குடிசை தெரிஞ்சது. அங்க போய் மழைக்காக ஒட்டிக்கினாங்க 4 பொம்பளைங்களையும். அந்த குடிசையில் இருக்கிற ஒரு வயசானவர் பார்த்தாரு, ஏமா மழையில் நினைக்கிறீங்க, உள்ள உட்காருங்கன்னா உட்கார்ந்தான். மழை விடாத கொடுத்து நாங்கள் பெரியவரை எப்படி போறது? பரவாயில்ல, இங்கே படுத்துங்க, நாங்கள் பூ வச்சிருக்கிற அந்த ரூம்ல நீங்க படுத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு இவன் வெளியே படுத்துட்டாங்க. அவங்க படுத்துக்கிற ரூம்ல நிறைய பூ, வாசனையான பூவே வச்சிருக்கு.
இந்த கருவாடு வைக்கிற நாள் பொம்பளையில கருவாடு கூட அப்படி வச்சுட்டு படுத்தா தூக்கமே வரலடிங்கிற ஒரு எந்த உட்காந்துட்டா ஆமாடி எனக்கு கூட தான் தூக்கம் வரலைன்னு இன்னொருட்டி எந்திரிச்சு கொண்டுல 4 பேருக்கு தூக்கம் வரல. ஏன்னா அந்த பூ வாசனை இவங்களுக்கு வாடையா தெரியுதா, பூக்காரைங்களுக்கு கருவாடுகளுக்கு எது வாடையா தெரியும். ராத்திரி வரைக்கும் ஏகாதசி மாதிரி உட்காந்துட்டே இருக்காங்க. விடிஞ்சது அப்ப தூங்காம இருக்கிறதுக்கு என்ன வழின்னு பார்த்தா அந்த வீட்டுக்காரர் கூப்பிட்டு தூங்கல, இந்த பூ வாடை வேற அதிகமா அடிக்க தூங்க முடியும்னா கொஞ்சம் இருங்க, இந்த தண்ணி எடுத்து உங்க கருவாட்டு கூட மேல தெளிச்சு விட்டுங்கன்னா எல்லாரும் கருவாட்டு கூட மேல தண்ணி தெளிச்சோன்னா கருவாட்டு காடை கொம்புன்னு எழுது உடனே நல்லா தூங்குறாங்க, கருவாட்டு வாங்கி தூங்குறாங்க. பூ வந்து வாடையா தெரிஞ்சா கருவாடு வாசனையா இருக்குது. இது எங்க போய் சொல்றது, அந்த அதுலயே பழக்கம் பண்ணவங்களுக்கு அப்படித்தான் இருக்கு, ஒன்றும் பண்ண முடியாது. அது போல இவனாகப்பட்டவன் இப்படி தன்முறை தெரியாம தருமறை திட்டுகிறார். இதெல்லாம் இப்படி இருக்கும் போது அந்த நேரத்துல அதைத்தான் திருமூலர் சொல்லுவார், தன்னை அறிய தனக்கு ஒரு கேடில்லை, தன்னை அறியாமல் தானே கெடுகிறான், தன்னை அறியும் அறிவை அறிந்தவன் தன்னையே அர்ச்சிக்க தான் இருந்தானே. அது மாதிரி தன்னை உணர்ந்து கொள்ளாமலே அடுத்தவங்களை சொல்றது சில பேர். அப்படிப்பட்ட வகையில மன்னர் திருமலை நாயக்கர் மன்னர் வந்து 350 ஆண்டுகளுக்கு முன்னாலும் மதுரை ஆண்டார். அவர்கிட்ட திருமலை நாயக்கர் மகால் இன்னைக்கும் இருக்குது. 2 பேர் கண்டுபிடிச்சா கூட அந்த தூளை கண்டுபிடிக்க முடியும். அப்படிப்பட்ட தூணோட திருமலை நாயக்கர் மகால் நல்லா அரசாண்டார். அந்த மாதிரியான அவரு அதை பார்த்த பின்னும் அவருடைய மனைவி ஒருத்தி சொல்றா, இது எங்க அப்பா வீட்டு வண்டியில் நடத்தக்கூடிய சகரப்படை கூட ஈடாகாதுன்னு சொல்லி வீண் பெருமை பேசணும். உங்க வீட்டு சகடக்கான வந்து அவ்வளவு பெருசா இருக்குன்னு சொன்னா நீ அங்கேயே போயிருந்துக்கப்போ, இங்க தேவையில்லைன்னா அவளை முடிக்கிட்டான் அவர் திருமணம் நாய்க்கு. வீண் பெருமை.